இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஈரான் மீதான தாக்குதல் வன்மையாக கண்டித்தது மலேசியா. அமெரிக்காவின் ஆதரவுடன் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை மலேசியா வன்மையாக கண்டிக்கிறது. பொதுமக்களை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்படும் எந்தவொரு நடவடிக்கையையும் அனைத்துலக சட்டத்தை மீறுவதற்கு சமம் என்றும் அது சாடியுள்ளது. ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் மற்றும் அந்நாட்டில் உள்ள மக்களின் உயிரிழப்பிற்கு மலேசியா தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அனைத்துலக சட்டம், மனிதாபிமான கோட்பாடுகள் மற்றும் நீதியின் விழுமியங்களை மீறும் பொதுமக்களை இலக்காக கொண்ட எந்தவொரு செயலையும் மலேசியா வன்மையாக கண்டிப்பதாக நேற்று தமது அதிகாரப்பூர்வ முகநூல் பதிவில் டத்தஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டிருந்தார். போருக்கு ஒரு நிரந்தர முடிவு எட்டப்பட வேண்டும் என்ற நோக்கில் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் தயாராக இருப்பதையும் அவர் அப்பதிவில் குறிப்பிட்டிருந்தார். அதோடு வலுவான உத்தரவாதங்கள் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் போர் நிறுத்தம் வன்முறை சுழற்சியை மீண்டும் நிகழ செய்யும் என்பதை முன்னதாக காசா மற்றும் லெபனனில் நிகழ்ந்த சம்பவங்கள் நிரூபித்துள்ளதை அன்வார் சுட்டிக்காட்டினார். KLCC கலவரம் புகைப்பட கலைஞர்கள் என ஒப்புக்கொண்ட 18 பேர் கைது. KLCC கலவரத்தில் புகைப்பட கலைஞர்கள் என ஒப்புக்கொண்ட 18 பேர் கைது செய்யப்பட்டனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை KLCCக்கு முன்பாக நடந்த கலவரம் மற்றும் இருவர் மீதான தாக்குதலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 17 முதல் 45 வயதிற்கு உட்பட்டவர்களாவர். இவர் சுமார் 9 மணிகளவில் தெரு புகைப்பட கலைஞர் அல்லது புகைப்பட கலைஞர்கள் என கூறப்படும் ஒரு குழுவினர் இந்திய சுற்றுலா பயணியான ஆடவர் ஒருவரை தாக்கியதாக நம்பப்படுகிறது என டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் சசிலி அடாம் தெரிவித்தார். சண்டையை தடுக்க முயன்ற உள்நாட்டவர் ஒருவர் கேரம்பிட் கத்தி என நம்பப்படும் ஆயுதத்தால் பின்னால் இருந்து தாக்கப்பட்டார். பின்னர் அவருடன் இருந்த சுமார் 30 சந்தேக நபர்களால் அவரும் தாக்கப்பட்டார். KLCC பகுதியில் தெரு புகைப்பட கலைஞர்களாக பணியாற்றியதை அவர்கள் ஒப்புக்கொண்டதாக தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் அவர்களில் இருவர் தாக்குதலை நடத்தியவர்கள் என சாட்சிகளால் அடையாளம் காணப்பட்டனர். பொருளாதார நிலைத்தன்மை குறித்து அனைத்து மாநிலங்களின் தலைமைத்துவத்திடமும் விளக்கம் அளிக்கப்படும். அனைத்து மாநிலங்களின் தலைமைத்துவமும் அடுத்த வாரம் தேசிய பாதுகாப்பு மன்றம் மற்றும் தேசிய பொருளாதார நடவடிக்கை மன்றம் ஆகியவற்றின் கூட்டத்திற்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படும். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் சம்பந்தப்பட்ட மோதலை தொடர்ந்து பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கூட்டு நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க கட்சி தலைவர்களையும் அழைக்கவிருப்பதாக பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். முதலில் அனைத்து மந்திரி உசார்களும் முதலமைச்சர்களும் ஆளும் கட்சி அல்லது எதிர்க்கட்சி என்ற பாகுபாடு இன்றி அனைத்து மாநிலங்களின் பங்கேற்பையும் அறிவிக்க வேண்டும். மேலும் முடிந்தால் அனைத்து கட்சிகளின் தலைவர்களையும் நேரில் சந்தித்து தேசிய பாதுகாப்பு மன்றம் மற்றும் பொருளாதார நடவடிக்கை குழு வழங்கும் விளக்கங்களையும் நாம் ஒன்றிணைந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கையும் கேட்டறியுமாறு நான் அழைப்பு விடுக்க திட்டமிட்டுள்ளேன் என்றார் அவர். ஷா அலாம் புகிட் ஜெலுத்தோங் தெங்கு ஆம்புவான் ஜெமா பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு டத்தஸ்ரீ அன்வார் அவ்வாறு தெரிவித்தார். முஜ்தபா கமேனி ஓரின சேர்க்கையாளராம் CIA கூறியதாக ட்ரம்ப் தகவல். ஈரானின் உச்ச தலைவரான முஜ்தபா கமேனி ஓரின சேர்க்கையாளராக இருக்கலாம் என அமெரிக்க உளவுத்துறையான CIA அதிபர் டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவித்துள்ளதாம். 56 வயதான முஜ்தபா தனது தந்தை ஆயதுல்லா அலி கமேனி அமெரிக்க இஸ்ரேலிய வான் தாக்குதலில் கொல்லப்பட்ட பிறகு மார்ச் 8ஆம் தேதி புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் அவர் தனது சிறு வயது ஆசிரியருடன் நீண்டகால பாலியல் உறவு வைத்திருந்ததாகவும் குடும்பத்துடன் பணியாற்றிய ஒருவருடனும் தொடர்பில் இருந்ததாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது உள்ளபடியே ட்ரம்பை அதிர்ச்சி அடைய செய்த போதும் கேட்டதும் அவர் சத்தமாக சிரித்துவிட்டதாக வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முஜ்தபா கமேனிக்கு ஆண்கள் மீது பாலியல் ஈர்ப்பு இருப்பதாக கூறப்படும் புகைப்பட ஆதாரங்கள் இல்லை. ஆனால் CIA அதிகாரிகள் இதை நம்பகமான தகவல் என கூறுகின்றனராம். ஈரானிய அரசாங்கம் வைத்திருக்கும் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஆதாரங்கள் ஒன்றிலிருந்து அத்தகவல் பெறப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர்.
மலேசிய எண்ணெய் விநியோகத்திற்கு மே மாதம் வரை பிரதமர் உத்தரவாதம். நாட்டின் எண்ணெய் விநியோகத்திற்கு வரும் மே மாதம் வரை பிரதமர் உத்தரவாதம் அளித்துள்ளார். மேற்காசிய மோதலால் உலக சந்தையில் தாக்கம் இருந்தாலும் மலேசியாவின் நிலையை அண்டை நாடுகளைப் போல சிக்கலானது அல்ல என்றார் அவர். அவர்களை விட நாம் நல்ல நிலையில் இருப்பதற்கு நன்றி கூற வேண்டும். அதை விடுத்து அலட்சியமாகவோ அல்லது அரசியல் ஆதாயமாகவோ தேடக்கூடாது என அவர் சொன்னார். இந்நிலையில் நாட்டின் எண்ணெய் கையிருப்பு மீதான தாக்கத்தை அரசாங்கம் தினசரி கண்காணித்து வருகிறது. இதுவரை கணிசமான விலை உயர்வோ அல்லது வீழ்ச்சியோ எதுவும் இல்லை என்றார் அவர். இதனிடையே பெட்ரோனஸ் நிலைய நிறுவனத்திற்கு சொந்தமானவை உள்ளிட்ட மலேசிய எண்ணெய் கப்பல்கள் ஹார்மோஸ் நீரிணையில் செல்ல அனுமதி அளித்ததற்கு ஈரானிய அதிபர் முசூத் பெர்கிசியானுக்கு அன்வார் நன்றி தெரிவித்தார். மான்டிகியாராவில் வர்த்தகர் சுட்டுக்கொலை, 4 ஆண்டுகள் தலைமறைவான ஆடவன் மீது குற்றச்சாட்டு. 2022ஆம் ஆண்டு மான்டிகியாராவில் ஒரு வர்த்தகரை கொலை செய்துவிட்டு 4 ஆண்டுகளாக தலைமறைவாகி இருந்த வேலையில்லாத ஆடவர் ஒருவர் நேற்று கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். ஏற்கனவே நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட மூவருடன் இணைந்து 63 வயது கோசாக் சுவான் என்பவரை சுட்டு கொலை செய்ததாக 39 வயது ஆடவர் குற்றம் சாட்டப்பட்டார். 2022 ஜூலை 11ஆம் தேதி அமாரின் கியாரா குடியிருப்பு பகுதியின் பாதுகாவலர் சாவடிக்கு அருகே இருந்த வாகன நிறுத்தும் இடத்தில் அக்கொலை நடந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. கொலை குற்றம் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பில் வருவதால் சந்தேக நபரிடம் இருந்து ஒப்புதல் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. அவ்வாடவருக்கு ஜாமீன் வழங்காமல் வரும் ஜூன் 8ஆம் தேதி வழக்கு மறுசெவிமடுப்புக்கு வரும் என நீதிபதி அறிவித்தார். ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையுடன் 12க்கும் குறையாத பிறம்படிகள் விதிக்கப்படலாம். அவரின் 3 சகாக்கள் ஏற்கனவே குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டதால் அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டு விட்டது குறிப்பிடத்தக்கது. வெப்பநிலை 3 நாட்களுக்கு 37 டிகிரி செல்சியஸை தாண்டினால் பள்ளிகள் மூட அனுமதி. வாங்காவோ. தொடர்ந்து 3 நாட்களுக்கு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை தாண்டினால் பள்ளிகளை தற்காலிகமாக மூட நிர்வாகிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதோடு தொடர்ந்து 3 நாட்களுக்கு வெப்பநிலை 35 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை இருந்தால் குறுக்கோட்டம், முகாம் அமைத்தல், அணிவகுப்பு பயிற்சிகள் மற்றும் பிற வெளிப்புற செயல்பாடுகள் உட்பட பள்ளியின் வெளிப்புற நடவடிக்கைகளும் இடைநிறுத்தப்பட வேண்டும் என்று கல்வித்துறை துணை அமைச்சர் வாங்காவோ தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு முதல் கல்வி அமைச்சினால் வகுக்கப்பட்ட வழிகாட்டுதல்களின் ஒரு பகுதியாக இது இருப்பதால் தற்போதைய கடும் வெப்பம் மோசமடைந்தால் இது செயல்படுத்தப்படலாம் என்று அவர் கூறினார். முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகங்கள் உள்ளிட்ட அனைத்து பள்ளி நிர்வாகிகளும் தினசரி வெப்பநிலை அளவுகளை கண்காணிக்க உத்தரவிடப்பட்டுள்ளனர். தற்போதைய சூழ்நிலையை கையாள்வதில் மாநில கல்வித்துறைகளுக்கும் பள்ளிகளுக்கும் போதுமான அனுபவம் உள்ளது என்று நேற்று கோபாங் தமிழ் பள்ளிக்கு பணி நிமித்தமாக வருகை தந்த பின்னர் வாங்காவோ இத்தகவலை வெளியிட்டார். பிஜேவில் திடீரென சாலையில் நின்ற எம்பிவி மாரடைப்பால் ஓட்டுநர் மரணம். பெட்டனிங் ஜெயா ஜாலான் செகாமாட் அருகே எம்பிவி வாகனத்தில் சென்று கொண்டிருந்த 50 வயது ஓட்டுநருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிற்பகல் 3 மணி அளவில் ஜாலான் 14/14 அருகே அந்த தனியார் நிறுவன ஓட்டுநருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரின் டொயோட்டா எம்பிவி சாலையின் நடுவில் நின்று போக்குவரத்துக்கு தடைப்பட்டது. பொதுமக்கள் உடனடியாக போலீசுக்கு தகவல் அளித்தனர். பின்னர் மருத்துவ குழுவும் சம்பவ இடம் விரைந்து அவர் மாரடைப்பால் இறந்துவிட்டதை உறுதி செய்தது. போலீசார் சாலையை தற்காலிகமாக மூடிய நிலையில் இது ஒரு திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆற்றில் குளித்த 10 வயது பையனை முதலை இழுத்து சென்றது. ரந்தாவ் பஞ்சாங்கில் சரவா ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த 11 வயது சிறுவனை முதலை இழுத்து சென்றதாக அஞ்சப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று பிற்பகல் மணி 2:41க்கு அவசர அழைப்பு வந்ததாக சரவாக் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை நடவடிக்கை மையம் தெரிவித்தது. பிற்பகல் மணி 2:30 அளவில்
ஒரு முதலையால் தாக்கப்படுவதற்கு முன்பு பாதிக்கப்பட்ட பையன் தனது தாயாருடன் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட ஆற்று பகுதியில் தற்போது தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.